கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றின் அடுத்த கேள்வி அர்ராத் அணியினருக்கு. உமேர் ரலியல்லாஹு அவர்களின் தந்தை பெயர் என்ன? அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, சி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு வவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. சி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தலாமா கம்ப்யூட்டர் ஜி? சி அபு தல்ஹா ரலியல்லாஹு என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் பைஹக்கியில் 6669வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 6 சுற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த 6 சுற்று முடிவடைவில் 425 மதிப்பெண்களை அல்நூர் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அல்மாய்தா அணியினர் 525 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அர்ராது அணியினர் 425 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அல் அராஃப் அணியினர் 525 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இதுவரை 6 சுற்று முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 4 சுற்றுகள் இருக்கிறது. அடுத்த சுற்று கண்டுபிடி கண்டுபிடி. உங்களுக்கு கேள்வி கொடுக்கப்படும். நீங்களே கேள்விகளை தேர்வு செஞ்சுக்கலாம். அந்த பதிலை அங்க இருக்கக்கூடிய பால் அந்த பதில் ஒட்டிப்பட்டிருக்கும். அதை கொண்டு வந்து நீங்க டேபிள்ல ஃபிட் பண்ணணும். உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த கேள்வி என்னால் எடுத்துக்கலாம். ஒன்று ஒட்டிடுங்க. அர்ராத் அணியினர், அல்மாய்தா அணியினர், எது வேணாலும் எடுத்துக் கொள்ளலாம். அன்னூர், பதில் தெரிந்தவர்கள் அங்க வந்து நிற்கலாம். யார் பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத சொல்லலாம். சொன்னதுக்கு பிறகு நீங்க போகலாம். அவங்க அங்க அன்னைக்கு நேரம் நிற்குங்க. பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாரும்? சரியா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். வாங்க டைம். சரி, முதலாவதாக அல்நூர் அணியினருக்கான கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எத்தனை இரவுகள் வாக்களித்தான்? 40 இரவுகள் என்பது சரியான பதில். அடுத்தது அல்மாய்தா அணியினருக்கான கேள்வி. அகல் போரின் போது விருந்து கொடுத்த நபித்தோழர் யார்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதில். மூன்றாவதாக அர்ராது அணியினர் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து நபிகளார் உம்மை முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியவர் யார் என்ற கேள்விக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அல் அராஃப் அணியினர் பத்ர் போர்க்களத்தில் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் உதவிக்கு வந்தனர் என்ற கேள்விக்கு 1000 என்கின்ற தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 நபர்களில் முதலாவதாக அல்நூர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இரண்டாவதாக அல்மாய்தா அணியினர் 75 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மூன்றாவதாக அர்ராது அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வாங்க ரைட். அடுத்த சுற்று செய்கையும் பதிலும். குர்ஆன் அத்தியாயங்களில் வசனங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படித்து அதனுடைய தமிழ் அர்த்தத்தில் செய்கை செய்வார்கள். அது என்ன அத்தியாயத்தின் பொருள் என்பதை அந்த அணியினர் மற்றவர்கள் கூற வேண்டும். அந்த சுற்றின் முதல் வாய்ப்பை அல் அராஃப் அணியினர். எடுத்து நீங்க வந்துருங்க. ரெடியா? கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். காசு. டைம் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். தராசு. அத்து காசு.
பண்ணத்தை விட அரபியில் சொன்னால் ஓகே, அதனுடைய தமிழ் அர்த்தம் அரபியில் சொல்றது கரெக்டு தான். ஆனா அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? உலகத்தில் வசனத்துடைய அத்தியாயத்துடைய பேரை கரெக்டா சொல்றீங்க அரபியில. அதனுடைய தமிழ் அர்த்தம் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பெருசா கியாமத் நாள் டயம் முடிந்து விட்டது. அத்தியாயம் 102 அத்தகாசூர். பேராசை என்பது அதனுடைய பொருள். சரியாக சொல்லியிருந்தால் 100 மதிப்பெண் கிடைத்திருக்கும். செய்கையும் பதிலும் சுற்றில் அடுத்த வாய்ப்பை அல்நூர் அணியினர் பெறுகிறார்கள். இப்படி வந்துருங்க, கொடுத்துட்டு இங்க வந்துருங்க, பார்த்துட்டு என்று கொடுத்துரு. டைம் ஸ்டார்ட். மிக இலகுவான பேனா எழுத்து. தமிழில் எழுதுகோல் என்பது சரியான பதில். அல்நூர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த வாய்ப்பை அல்மாய்தா அணியினர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். தௌபா தமிழ் செய்தி ஓகே, அவங்க அரபியில சொல்றது ஓகே, அவங்க என்ன வழக்கு அத்தவா அப்படிங்கிறது சரி. ஆனால் அதனுடைய தமிழ் அர்த்தம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு என்பது சரியான பதில். அத்தௌபா பாவ மன்னிப்பு என்ற சரியான பதிலை சொல்லி அல்மாய்தா அணியினர் முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அடுத்த வாய்ப்பு அர்ராது அணியினருக்கு. உங்களுக்கு டைம் ஸ்டார்ட். உணவு உணவு தட்டு உணவு தட்டு உணவு தட்டு உணவு தட்டு. அல்மாய்தா என்கின்ற அந்த அத்தியாயத்தின் பெயரை செய்கன் மூலம் காட்டி முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அல் அராத் அணியினர். இந்த சுற்று நிறைவடைகிறது. அடுத்த சுற்று கேட்டு சொல். அடுத்த கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு அணியினர் இங்கே பதில் சொன்னால் 100 மதிப்பெண். தொலைபேசியின் மூலம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கேட்டு சொன்னீர்கள் என்றால் அதற்கு 50 மதிப்பெண் கொடுக்கப்படும். நீங்களே ஆன்சர் சொன்னா 100 பாயிண்ட். போன்ல போனீங்கன்னா 50 பாயிண்ட் தான். முதல் 30 செகண்ட் நீங்க சொல்றதுக்கு, அடுத்த 30 செகண்ட் சொன்னீங்கன்னா 50 மார்க் தான். சரியா? அதுக்குள்ளே நீங்க சொல்லிடணும். புரியுதா? வரலாமா? கேட்டு சொல் 9வது சுற்று. முதல் கேள்வி அல்மாய்தா அணியினருக்கு. உமையா பின் கல்ஃப் என்ற இன வைப்பாளர் மதினாவில் உள்ள எனது உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் என எந்த நபித்தோழரிடத்தில் எழுத்து வடிவில் ஒப்பந்தம் போட்டனர்? ஏ அப்துல் ரஹ்மான் இப்னு நசீர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு சாதி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு. உமையா பின் கலஃப் என்ற இணை வைப்பாளர் மதினாவில் உள்ள எனது உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் என எந்த நபித்தோழரிடத்தில் எழுத்து வடிவில் ஒப்பந்தம் போட்டனர்? போன ஃப்ரெண்டு பயன்படுத்திக்கலாம். டி ஆப்ஷன் அப்துல் ரஹ்மான் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு. பாப்போமா கம்ப்யூட்டர் ஜி? அப்துல் ரஹ்மான் இப்னு காஃப் என்பது தவறான பதில். இதற்கு ஆதாரம் 2301வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது புகாரியில்.
அடுத்த கேள்வி கேட்டு சொல் என்ற கேள்வியின் அடுத்த வாய்ப்பு அல் அராஃப் ஐனினருக்கு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறியாமை காலத்து பெயர் என்ன? ஏ அப்துல் ரவுஃப், பி அப்துல் சம்ஸ், சி அப்துல் கமர், டி அப்துல் அமர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். முப்பது செகண்ட்ல சொல்லலாம். போன் ஆஃப் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்களா? போன் ஆஃப் ஃப்ரெண்ட். நீங்க சொல்லலாம். டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்களே பதில் சொல்லலாம், இல்லைன்னா டைம் போகுது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. கம்ப்யூட்டர் பார்த்தலாமா? அப்துல் ரவுஃப் என்பது சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி? அப்துல் அமர் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2301வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் சுற்றின் மூன்றாவது கேள்வியை சந்திக்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூன் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் கேட்டு சொல் சுற்றின் மூன்றாவது கேள்வி அல்நூர் அணியினருக்கு. முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த போரில் கொல்லப்பட்டார்? பத்ர் போர், யமாமா போர், அகல் போர், உஹது போர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த போரில் கொல்லப்பட்டார்? 30 செகண்ட் இருக்கு. போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணீங்கன்னா 50 மதிப்பெண் மட்டுமே கிடைக்கும். ஆப்ஷன் பி. போன் ஆஃப் ஃப்ரெண்ட் இருக்கு, வேணாமா? யமாமா போர். யமாமா போர் லாக் பண்ணிடலாமா? கமிட்டி ஜெய் யமாமா போர் என்ற பதிலை லாக் செய்திருக்காங்க. சரியான பதிலா? தவறான பதில். உஹது போர் என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் ஹாக்கிம் பாகம் 4 பக்கம் 319 இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் சுற்றின் நான்காவது கேள்வி அர்ராது அணியினருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மாமி பெயர் என்ன? பி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, சி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா, டி சபியா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். டி சஃபியா. டி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. போனா ஃப்ரெண்ட் வேணாமா? வேணாம். கன்ஃபார்மா? பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி கேட்டு சொல் இறுதி கேள்வியின் பதிலாக டி
சபியார் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஏ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதுதான் சரியான பதில். ஆதாரம் புகாரியில் 1244வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் சுற்றில் ஒவ்வொரு அணியினரும் சரியான பதிலை சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். அல்நூர் அணியினர் 625 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அல்மாய்தா அணியினர் 700 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல 575 மதிப்பெண்ணை அர்ராத் அணியினர்களும் 525 மதிப்பெண்ணை அல் அராஃப் அணியினரும் பெற்றிருக்கிறார்கள். இறுதி சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல். ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடத்தில் அவர்கள் தலைப்பை தேர்வு செய்து அந்த ஒரு நிமிடத்தில் மார்க்க உபதேசத்தை சொல்வார்கள். அந்த சிறப்பான உபதேச மதிப்பெண் வழங்கப்படும். தலைப்பு தேர்வு செய்யுங்க. அந்த யார் எடுக்கிறா எடுத்துட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியின் இறுதி சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல். அந்த வாய்ப்பு முதலாவதாக அல் அராஃப் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. உங்களுக்கான நேரம் 1 நிமிடம் வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஜி, 1 நிமிடத்தில் உங்களுடைய மார்க்க உபதேசத்தை சொல்ல வேண்டும். யார் சொல்ல போறீங்க? நீங்க சொல்ல போறீங்க. கம்ப்யூட்டர் ஜி, டைம் ரெடியா? தலைமை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்லாஹ்வின் நிழலில் ஒன்று கூடுவோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு மறுமை என்கிற அந்த மிக முக்கியமான இலக்கு இருக்கிறது. அது அல்லாஹ் குர்ஆனில் பதிவு வைக்கும் பொழுது மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லக்கூடிய நேரங்களில் மஹ்ஷர் மன்றத்தில் நமக்கான அந்த கேள்வி கணக்கு நேரத்தில் எல்லாம் இந்த உலகம் அளிக்கப்பட்டு சூரியனானது தலைக்கு அருகிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு மனிதரை துன்புறுத்தக்கூடிய அந்த களத்தில் அல்லாஹுடைய அந்த அரிசின் கீழ் நிலப்பெறக்கூடிய ஒரு 7 சாரார் இருப்பாங்க. அதுல ஒரு சாரார் யாருன்னா பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடிய இளைஞர் என்று நபிகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கிற நேரத்தில் செல்போன்களோட மற்ற இந்த வாகனங்கள் அந்த காதல் என்ற பெயர்ல மூழ்கி திளைக்கிறத பார்க்கிறோம். ஆனா பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய அந்த அச்சத்தோடு வாழக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் அல்லாஹுடைய அந்த நேசத்திற்காக பழகக்கூடிய அந்த நபர்களுக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையிலே வாய்ப்பு தருகிறான். அப்படிப்பட்ட இறை சமுதாயமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வாஹிதுன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக நேர்த்தியாக 1 நிமிடத்திற்குள் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை பெறக்கூடிய இளைஞர்கள் வணக்க வழிபாடோடு பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அதுதான் அவர்கள் மறுமையில் வெற்றிக்குரியவர்களாக அரிசின் நிழலுக்குரியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற செய்தியை அந்த 1 நிமிடத்திற்குள் மனதை ஈர்க்கக்கூடிய வகையில் சகோதரர் சொல்லியிருக்கின்றார். அடுத்த வாய்ப்பு மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் அல்நூர் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தலைப்பு வந்து ஏப்ரல் ஃபுல் பற்றிய விழிப்புணர்வு. பொதுவாக மனிதர்களை நாம் வந்து எப்படின்னா அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்த நடக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உலகத்தில் வந்து கேலி கிண்டல் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இந்த ஏப்ரல் ஃபுல்ங்கிறதுனால மனசு சந்தோஷத்துக்காண்டி இன்னொருத்தர் கேலி செஞ்சு சிண்டை செஞ்சு இது மாதிரி ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது தடை பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி நம்ம ஜாலிக்காண்டி ஃபன் பண்ணுறோங்கிற பேரில் வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம். முடிஞ்சாலும் நம்ம அதை தவிர்த்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நபிகளை எப்படி நம்ம கற்றுக் கொடுத்தாங்களோ அது மாதிரி அதுலேருந்து நம்ம விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அருள்புரிந்து என்னுடைய நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை ஏமாற்றக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது என்று மார்க்கம் உபதேசம் சொல்லியிருக்கிறது. நபிகளார் அவர்கள் உபதேசம் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தன்னுடைய அந்த 1 நிமிட உரையில் சகோதரர் அமைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த வாய்ப்பு அல்மாய்தா அணியினருக்கு. உங்களுடைய தலைப்பு பிரார்த்தனை. பிரார்த்தனை. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ரகசியமாகவும் பணிவாகவும் என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுடைய பிடரி நரம்பை விட உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். பிரார்த்தனை அதிகமாக செஞ்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய துவா, இரவில் படுக்கும்போது துவா, பிரயாணத்தின் போது துவா, அது மாதிரி ஒரு நாளில் நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் செய்ய சொல்லி ரசூல்லா வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனையே ஒரு வணக்கம். அந்த பிரார்த்தனையில் நம்மை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிரார்த்தனையை படைத்த இறைவனிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும். பிரார்த்தனை என்பது எப்படி வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோல பிரார்த்தனையிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து அல்மாய்தா அணியினர் தங்களுடைய மார்க்க செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இறுதியாக மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்ற தலைப்பில் அர்ராது அணியினர் உங்களுடைய தலைப்பு அசத்திய கொள்கைகள். அசத்திய கொள்கை சொல்லுங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில உண்மையான சத்திய கொள்கை திருமறை குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். சூரா அன்ஃபாலில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது வஅத்தியுல்லாஹ வரசூலஹு இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபிக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆனால் இன்னைக்கு நமது சமுதாயத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஏராளமான அசத்திய கொள்கைகள் இருக்கின்றன. தரிகா போன்ற கொள்கைகள், அதே போல குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான சலஃபிசம்ங்கிற ஒரு கொள்கைகள், அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணான நிறைய அசத்திய கொள்கைகளை இன்றைக்கு முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். இதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான். குர்ஆன் ஹதீஸ் தான் சத்திய கொள்கை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அத்தகைய சத்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக முக்கிய தகவலை அர்ராது அணியினர் சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே, அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் மனிதர்கள் பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு வந்த முன்னோர்கள், சகாபாக்கள், இவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமாகாது என்கின்ற கருத்தை முன்வைத்து அசத்திய கொள்கைக்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற செய்தியை முன்வைத்து அர்ராது அணியினர் மிக சிறப்பாக மார்க்க உபதேசம் செய்திருக்கிறார்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்ற இந்த நிகழ்ச்சியின் மிக சிறப்பாக அந்த ஒரு நிமிடத்தில் தேவையான கருத்துக்களை நேர்த்தியாக சொல்லி 100 மதிப்பெண்ணை அர்ராது அணியினர் பெறுகிறார்கள். இரண்டாவதாக 75 மதிப்பெண்ணை அல் அராஃப் அணியினர் பெறுகிறார்கள். மூன்றாவதாக 50 மதிப்பெண்ணை அல்மாய்தா அணியினர் பெறுகிறார்கள். நான்காவதாக அல்-நூர் அணியினர் 25 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதுவரை 10 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுக்களும் ஒவ்வொரு விதமாக விறுவிறுப்பாக உங்களை கொண்டு சென்றிருக்கும் என நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் 10 சுற்றில் பங்கு பெற்று முதல் பரிசை யார் பெறப்போகிறார்கள் என்பதை சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தது. 10 சுற்றி முடிவடைந்த நிலையில்
யார் முதல் பரிசை வெல்லப் போகிறார்கள் என்கின்ற ஆர்வத்தோடு அணியினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கக்கூடிய நேயர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பெறக்கூடியவர்கள் ரொம்ப எல்லாருக்கும் கொஞ்சம் மார்க் தான் டிஃபரன்ஸ், ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு 20-50 மார்க் டிஃபரன்ட்ல 4வது இடத்தை பெறக்கூடியவர்கள் அல் அராஃப் அணியினர். அவர்கள் 4வது இடத்தை பெறுகிறார்கள். அவர்கள் பெற்ற மதிப்பெண் 600 மதிப்பெண். அடுத்ததாக 650 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள் அல்நூர் அணியினர். உங்களுக்கு டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மதிப்பெண் தான். அவர்கள் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். 2வது இடத்தில் அர்ராத் அணியினர் 2வது இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற மதிப்பெண் 675. இந்த நிகழ்ச்சியில் பல கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 750 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தில் இருக்கிறார்கள் அல் மாய்தா அணியினர். ஓகேவா? வாங்க அடுத்தது வாங்க. ஓகேவா? ரைட். ரைட் வாங்க. பரிசு வாங்கிட்ட. பாண்டிச்சேரியா? எந்த ஊர்? சென்னை. சென்னையிலேருந்து பரிசு. வாங்க. இந்த முதல் பரிசை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முதல் பரிசை வழங்கக்கூடிய நிறுவனம் டிஎன்டிஜே பப்ளிகேஷன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு சுற்றுகளில் சரியான பதிலை சொல்லி முதல் பரிசை பெற்ற இவருக்கு பரிசை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.